திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்ட முகமது சிராஜ். இந்திய கிரிக்கெட்டிலும் நடக்கும் தில்லுமுள்ளு. போட்டுடைத்த முகமது சிராஜ். அரசியல், சினிமா, விளையாட்டு என எந்த துறையாக இருந்தாலும் அதில் வாய்ப்புகள் என்பது மிக முக்கியமானது. வாய்ப்புகள் மறுக்கப்படும் பட்சத்தில் ஒருவர் எவ்வளவு திறமைகளை தன்னிடம் வைத்திருந்தாலும் அது வெளிப்படும் சூழல் அமையாமல் போய்விடும். ஒருவர் தனது திறமையை வெளிப்படுத்தவே அதற்கும் தனியாக ஒரு திறமை தேவைப்படுகின்றது. தனது திறமையை காட்டும் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதும் ஒரு தனி திறமைதான் என்பதும் இதில் கவனிக்கத்தக்கது. குறிப்பாக விளையாட்டு களத்தில் ஒருவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அணியில் அவரும் ஒரு வீரராக களத்தில் இறங்க வேண்டும். கடந்த 2024ஆம் ஆண்டு இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடரை வென்றது. இந்த உலகக்கோப்பையை வென்ற அணியில் ஒரு முக்கிய வீரராக முகமது சிராஜ் இடம்பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு அந்த தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய இடத்திற்கு இளம் வீரர் ஹர்ஷித் ராணா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஓரளவிற்கு பேட்டிங் செய்யக்கூடியவர் என்பதால் இந்த வாய்ப்பு அவருக்கு சென்றிருக்கின்றது. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா காயம் அடைந்தால் கூட அவர் 8வது இடத்தில் விளையாட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முகமது சிராஜுக்கு இந்த முறை T20 கோப்பை போட்டியில் விளையாட வாய்ப்பு தரப்படவில்லை. இதுகுறித்து மனம் திறந்து பேசிய முகமது சிராஜ் கூறியதாவது: நான் கடைசியாக நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடினேன். இப்போது எனக்கு வரப்போகும் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு வீரருக்கும் உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுவது கனவாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அணி சிறப்பானதாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடி இருந்தேன். பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் தொடரில் நான் விளையாடவில்லை. அவர்களுக்கு எதிரான 2வது டெஸ்டில் நான் 40 ஓவர்கள் பந்து வீசியிருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு நாள் தொடரில் ஓய்வு தேவைப்பட்டது. இதற்காக ஓய்வு கேட்க முடியாது. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சீராக தொடர்ந்து விளையாடி வரும் ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு ஓய்வு அவசியமானது என்று முகமது சிராஜ் அப்போது கூறியிருக்கிறார். ஒருபுறம் தனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பது குறித்து பேசியிருக்கும் வீரர் முகமது சிராஜ், அதே நேரத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஓய்வும் அவசியம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முகமது சிராஜிற்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்டுள்ள இளம் வீரர் ஹர்ஷித் ராணா நேற்று இந்தூரில் நடந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 10 ஓவர்களை வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் வீசிய 10 ஓவர்களில் 84 ரன்களை வாரி வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விக்கெட் எடுப்பது மட்டுமின்றி ரன் ரேட்டை குறைப்பதும் ஒரு பந்து வீச்சாளரின் முக்கிய கடமையாகும். அந்த வகையில் முகமது சிராஜ் இடத்தை கைப்பற்றிய ஹர்ஷித் ராணா இனிவரும் ஆட்டங்களில் தனது திறமையை எப்படி காட்டப் போகிறார் என்று ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர்.